ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வல்லாரைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரை நார்மலாகவே ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் இந்த கீரையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வல்லாரையில் அவ்வளோ சத்து இருக்குது. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக சாப்பிட்லாம், 2 டைம் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டும் செஞ்சுக்கலாம். பொரியலுக்கு பெரிய வெங்காயமே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கீரை எப்பயுமே வதக்கும் போது ஸ்டார்டிங்லேயே உப்பு போடக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கீரையை சேர்க்கும் போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரையோட குவான்டிட்டி கம்மியாயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரைக்கு தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது உப்பு சேர்க்கலை, ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். வல்லாரைக்கீரை ஞாபக மறதியை கம்மி பண்ணும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். வல்லாரையிலேயே நிறைய கீரை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இது ரவுண்டாக இருக்கும். அந்த வல்லாரைக்கீரை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். வல்லாரையை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வல்லாரைக்கீரை மற்ற கீரை மாதிரி இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் வதங்கிறதுக்கு. அந்த கசப்பு தன்மை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தேங்காய் சேர்க்காம அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கசப்பு அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க, அவங்க தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இது வரைக்குமே உப்பு சேர்க்கவே இல்லை எதுக்குமே. பாருங்கள், வதக்க வதக்க கீரை கம்மியாகிறது தெரியும், நல்லா சுருங்கிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அப்படியே விட்டுட்டேன். அதிலிருந்து தண்ணி வெளியே வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கிறேன். நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீரை சேர்க்கும் போது எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இன்னமும் வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் கம்மியாகும். நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். திரும்பவும் நான் 5 மினிட்ஸ் அப்படியே வேக விடுறேன் மூடி போட்டு. இப்போ தேங்காய் துருவல் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த கீரையில், அதுக்காக நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். பசங்க தேங்காய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இவ்வளோ தேங்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வல்லாரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டு பக்கத்தில் வல்லாரைக்கீரை எப்போ கிடைச்சாலும் சரி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி, பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.